என் தாத்தா 1892 பிறந்தவர். பெரிய சொத்துள்ள பெரிய நிலமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தொழில் செய்யாமல் மக்கள் பணிக்கு வருகிறேன் என்ற அடிப்படையில் தான் மக்கள் பணிக்கு வந்தார், தேவைக்காக வரவில்லை. தனிப்பட்ட உழைப்பினால் கல்வியினால் கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் என் அப்பா சொத்து ₹1 தேவைப்படாத அளவுக்கு கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் நான் திருப்பி இந்தியாவுக்கு திரும்பி இங்கே பொதுவாழ்க்கைக்கு வந்திருக்கேன். இந்த அரசியல் தத்துவம் ரீதியாகவும் திராவிட இயக்கம் உலகத்திலேயே மிக சிறந்த விளைவுகளை அது நூற்றாண்டு பணியினால் நீதி கட்சி காலத்திலிருந்து கல்வியின் அடிப்படையினால் தமிழ்நாடை இந்த அளவிற்கு பொருளாதாரத்திலையும் சமூக முன்னேற்றத்திலையும் சமத்துவத்திலையும் கல்வியின் மூலம் ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகவும் உலக அளவில் பல அளவுகோல் மெட்ரிக்ஸில் சிறந்த மாநிலமாகவும் இன்றைக்கு இந்த 100 ஆண்டுக்கு மேல் தொடரும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டிருக்கின்றன. ஆனாலும் நான் 2 குறிப்பான உதாரணம் உங்களுக்கு கூற வேண்டும். நானும் என் முன்னோர்களும் கல்வியின் அருமையை அறிந்து செயல்பாட்டில் காண்பித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு உதாரணமாக நான் கூற விரும்புகிறேன். என் தாத்தா 1892 பிறந்தவர். பெரிய சொத்துள்ள பெரிய நிலமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அத்தகைய குடும்பங்களில் அந்த காலத்தில் அவ்வளவா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏன்னா பொருளாதாரத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள், இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்வி என்ன தேவைன்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த பொருளாதார ஒரு நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய குடும்பத்தினால் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே பள்ளி, அப்புறம் பல்கலைக்கழகம், அப்புறம் வழக்கறிஞர் படிப்பு எல்லாம் இங்கிலாந்து முடித்துவிட்டு இங்கே திரும்பிய பிறகு தொழில் செய்யாமல் மக்கள் பணிக்கு வருகிறேன் என்ற அடிப்படையில் தான் மக்கள் பணிக்கு வந்தார், தேவைக்காக வரவில்லை. கல்வியினால் முன்னேறி சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடைந்த பிறகு மக்கள் பணிக்கு வந்தார். அதே போல் என் தந்தை சிறந்த வழக்கறிஞராக இருந்து பல ஆண்டுகள் அந்த தொழிலை பல இளைஞர்கள் ஜூனியர்ஸோடு வைத்து இளைய வழக்கறிஞர்களை வைத்து நிறுவனத்தை நடத்தி சிறப்பாக முன்னேறின பிறகு அதை கைவிட்டு விட்டு மக்கள் பணிக்கு வந்தார். அதே பாதையில் நானும் இங்கே அன்றைக்கு RIC திருச்சி என்று கூறப்படுற பொறியியல் கல்லூரியில், இன்றைக்கு NIT திருச்சி என்று கூறப்படுற கல்லூரியில் பிடெக் ஆனர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற பட்டம் வாங்கி அதற்கு பிறகு அமெரிக்கா சென்று அங்கே 3 பட்டங்கள் MS ஆப்ரேஷன் ரிசர்ச், PhD காக்னிட்டிவ் சைக்காலஜி, MBA ஃபைனான்ஸ் என்று பல துறைகளில் பட்டம் வாங்கி கல்வி பெற்று அந்த அடிப்படையில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் பொறுப்பில் இருந்து முந்தைய ஒரு மிக சிறந்த பொறுப்புக்கு வந்து சீனியர் மேனேஜிங் டைரக்டர் என்ற அளவுக்கு வந்து தனிப்பட்ட உழைப்பினால் கல்வியினால் கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் என் அப்பா சொத்து ₹1 தேவைப்படாத அளவுக்கு கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் நான் திருப்பி இந்தியாவுக்கு திரும்பி இங்கே பொதுவாழ்க்கைக்கு வந்திருக்கேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.